போன பாட்டோட கடைசியில் நம்ம சதி தேவி சிவன் வாசித்த தேவகானத்துக்கு மயங்கி தன் கையில் இருந்த தண்ணீர் பானையும் கீழே விட்டுட்டு சிவன் முன்னாடி வந்து தன்னையும் மறந்து ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம சிவன் வந்து சதிதேவியை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறாரு. அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் சதிதேவியோட சகோதரிகள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் திட்டுறாங்க. வாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், மேலே டேக்லேயும் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதியோட சகோதரிகள் வந்து சதியை இழுத்துட்டு வந்து ஒரு அரண்மனையோட ரூமில் விட்டு திட்டுறாங்க. நீ சிவனை பார்க்க தான் காட்டுக்கு போனியா, ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு அறிவு இல்லையா, உன் மனசை ரொம்ப அலைபாய விட்ற அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சதி தேவியே சொல்கிறாங்க, அங்கே கேட்டது வந்து சிவனோட தேவகானமாச்சே, நான் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் அந்த இடத்துல மயங்கி மெய்மறந்து போய் அதை நோக்கி போகத்தான் செய்வாங்க. நானும் அப்படி தான் போனேன். நான் காலில் அணிஞ்சிருந்த செருப்பை தவற விட்டது கூட தெரியாமல், கையில் எடுத்துகிட்டு வந்திருந்த நீர்ப்பானையை தவற விட்டது தெரியாமல் நான் சிவனோட தேவகானத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டேன். அங்கே போய் அவர் முன்னாடி ஆடினேன். ஆனால் அவர் என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. நான் வந்ததும் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னு தான் எனக்கு தெரியல, ஏன் அவர் என்னை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சதியோட சகோதரிகளோ வந்து அவங்கள அரவணைச்சு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த சமயத்தில் ரோகிணி வந்து அப்பா வந்து உங்களை கூப்பிட்றாங்க, சதியை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சதிதேவியும் எந்திரிச்சு கிளம்புறாங்க அழுதுகிட்டேவும். கூட இருந்த சகோதரிகள் வந்து உன்னால் இந்த நிலைமையில் போக முடியுமா, இல்லை அப்பாட்ட சொல்லி சமாளிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சதிதேவி வந்து இல்லை நான் போய் பார்த்துக்கிறேன் அப்பாவை, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் அரண்மனையில் சந்திரன் தலைமையில் வசந்தகால விழா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கான வேலையில் வந்து சந்திரன் வந்து கவனிச்சுட்டு இருக்கிறாரு. அது வந்து தட்சன் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரோகிணி வந்து செய்தியை சொல்லிட்டு சந்திரன் பக்கத்துலேயே ஒட்டு நாப்பில் நின்றுக்கிறா. கொஞ்சம் கூட கேப் விட மாட்டேங்கிறா. அவர் எப்படி ரேவதி வந்து பழகுவாங்க சந்திரன்ட்ட. இப்போ கூப்பிட்டு விட்ட சதிதேவி அங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் தர்ஷன் வந்து கேட்குறாரு, என்னம்மா நதியில் நீர் எடுக்க போனியே, எடுத்துகிட்டு வந்தியா, என்னாச்சு, உன்னை ரொம்ப நேரமாக காணோம் அப்படின்னு கேட்குறாரு. சதிதேவி வந்து எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. தட்சன் மறுபடியும் கேட்குறாரு, ஏம்மா என்னாச்சு, நதியிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு கேட்கவும், சதிதேவி மறுபடியும் வந்து பொய் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது கூட இருந்த சகோதரிகள் வந்து தட்சன்ட்ட சொல்கிறாங்க, நதியில் நீர் எடுக்கிறதுக்கு தான் போனான், ஆனால் நடுவுலையே வந்து நடன கலைஞர்களை பார்த்ததும் அவங்கள வரவேற்றுட்டு கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டா, அதனால் நதியிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் தட்சன்ட்ட சந்திரன் கேட்குறாரு, இந்த வசந்தகால விழாவை நடத்துறதுக்கு எனக்கு எதுவும் சிறப்பு உபதேசம் இருக்குதா, இல்லை சிறப்பு ஆலோசனைகள் இருக்குதா, நான் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான நிபந்தனைகள் எதுவும் இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு தர்ஷன் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா, இந்த வசந்தகால விழாவில் பங்கெடுத்துக்கிற மக்களுக்கு வந்து நிறையா போட்டிகள் வந்து நடத்தப்படும். அந்த போட்டிகளில் ஜெயிக்கிறவங்களுக்கு நீ ஒருதலை பட்சம் இல்லாமல் நடுநிலையாக நின்று அவங்களுக்கு நீ வந்து பரிசீலிக்கணும், அவங்கள கௌரவப்படுத்தணும், இதை ஒன்று மட்டும் நீ கரெக்டாக பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தர்ஷன் வந்து சொல்லிடுறாரு. அதே சமயத்தில் தட்சன் வந்து இந்த பக்கம் மந்திரியை பார்த்து, நான் மகாசபை கூட்டத்தில் வந்து பிஸியாக இருப்பேன்ற காரணத்தால் தான் வந்து இந்த வசந்தகால விழா சந்திரன் தலைமையில் நடக்குது. இந்த மகாசபை கூட்டம் நடந்துட்டு இருக்க சமயத்தில் அரக்கர்கள் வந்து தாக்கக்கூடும், போரிடக்கூடும், நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு உன்னோட கையில் அப்படின்ற பொறுப்பை வந்து நம்ம மந்திரிகிட்ட கொடுக்குறாரு தட்சன். அப்படி தட்சன் சொல்லி முடிக்கவுமே வந்து பிரசுதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வசந்தகால விழாவில் வந்து ஒத்தாசையாக இருக்கிறது வந்து நான் மாதங்கி வர சொல்கிறேன். மாதனி யார் அப்படின்னு தெரியல, ஒருவேளை இவங்க பிரசித்தியோட பொண்ணாக கூட இருக்கலாம், யாருன்னு தெரியல. அதே சமயத்தில் வந்து தட்சன் வந்து கேட்குறாரு பிரகுமணிகிட்ட, எங்கே காசிவரிசியை காணோம் அப்படின்னு கேட்குறாரு. பிரகுமணி சொல்கிறாரு, காசிவரிசி வந்து சிவனுக்கு அழைப்பு விடுக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. காசிவரிசி ததீசி முனிவரை பார்த்து அவரையும் கூப்பிட்டு நம்ம கைலாயத்தில் இருக்கிற சிவனுக்கு வந்து மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அழைப்பு கொடுக்கறதுக்காக போயிட்டுருப்பாங்க அப்படின்னு பிரகுமணி சொல்லிட்டு இருப்பார். பிரகுமணி வந்து கைலாயமலை அப்படின்னு சொன்னதுமே வந்து நம்ம சதியோட முகத்தில் வந்து அவ்வளவு சந்தோஷம். அதை வந்து வெளியில் சொல்ல முடியாட்டியும் அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கத்தில் நம்ம காசிபரிசி வந்து ததீசி முனிவரை சந்தித்து சிவனை அழைப்பு கொடுக்குறதுக்காக கைலாயமலையை நோக்கி நடந்துகிட்ருக்குறாங்க. யார் யார் போகிறாங்க அப்படின்னா, சந்திரனோட அப்பா, ததீசி முனிவர், அப்புறம் வந்து காசிபரிசி, இந்த 3 பேருங்கிட்ட கைலாயமலையை நோக்கி நடந்துகிட்டு இருக்கும்போது காட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. காசிபரிசி வந்து சொல்கிறாரு, தட்சன் வந்து இவ்வளோ சீக்கிரம் மனம் மாறுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு சிவனுக்கு வந்து அழைப்பு கொடுப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது ஆச்சரியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட ததீசி முனிவரும், நீங்கள் மட்டும் ஆச்சரியப்படலை, இந்த விஷயத்தில் உங்களை மாதிரியே எல்லோரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க.
தட்சன் வந்து இவ்வளோ சீக்கிரம் மாறிட்டான் அப்படின்ட்டு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது காட்டில் வந்து சங்கு மலர்கள் வந்து பார்க்குறாங்க. பல வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அந்த சங்கு மலர்களை பார்த்ததும் ததீசி முனிவர் வந்து அந்த சங்கரனுக்கு இந்த சங்கு மலர்களை வந்து நான் சமர்ப்பிக்க போகிறேன், அந்த சங்கு மலர்களை வந்து பறித்து எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. சங்குப்பூவை இவங்க சங்கரனுக்காக பறிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணுது. யாருன்னு தெரியல. இந்த பக்கம் அரண்மனையை நோக்கி ஒரு பல்லக்கு வந்துட்டுருக்கு. அந்த பல்லக்கில் வந்து யார் வந்துட்டுருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை தட்சனோட மனைவி அழைப்பு கொடுத்த மாதனி தான் வந்துட்டுருக்காங்க போல். மாதனி வர பல்லக்கை பார்த்த ஊர் மக்கள், குறிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து அந்த பல்லக்கை பார்த்து மாதனி வர அப்படின்ட்டு ஜொல்லு ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சிலர் வந்து மாதனியோட பல்லக்கு பக்கத்துலேயே போய் ஒரு தடவையாவது இவங்க முகத்தை காமிக்கலாமே அப்படின்னு கேட்க, முகத்தை காமிக்கணும் அப்படின்னா 1000 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு அழகு போல் அவங்க. அதை வந்து வெத்தலை போட்டு கீழே தூக்கி போகிற காம்பை வந்து அங்கே இருக்க இளைஞர்கள் வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு இவங்க மாதங்கி பைத்தியம் பிடிச்சி அலைகிறாங்க. இப்போ பல்லக்கு கடைசி அரண்மனைக்கு வந்துடுது. அரண்மனைக்கு வந்த பல்லக்கில் இருந்து மாதங்கி அப்படியே இறங்கி நடந்து வர்றாங்க. அவங்கள பேக் சைடில் மட்டும்தான் காமிக்கிறாங்களே தவிர ஃப்ரண்ட் சைடு காமிக்கலை. அவங்க கை, கால், கழுத்து, நெத்தி அப்படின்ட்டு உரடமாக காமிக்கிறாங்க. கடைசியாக முகத்தை காமிச்சிடறாங்க. ஒரு வழியாக நம்ம காசு கொடுக்காம மாதங்கியை பார்த்தாச்சு. இந்தளவுக்கு பில்டப் பண்ணதுக்கு ஏற்றாவில் நல்ல அழகிதான் அவங்க. அங்கே வந்து சதி தேவியோ மாதனியை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. மாதனி வந்து ஒன்றும் பேசாமல் அமைதியாரு அப்படின்னு சதிகிட்ட சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிச்சி நாடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதயத்தை தொட்டு பார்க்குறாங்க. அப்போ சதிகிட்ட கேட்குறாங்க, சொல்லவே இல்லை, இதே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது, மூச்சு வந்து பயங்கர அனலாக வீசுது, யாரம்மா காதலிக்கிற சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சதிக்கு வந்து ஒரே குழப்பம். பார்த்த இதுலேயே வந்து நம்மளை இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு சதி வந்து நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம சதிக்கோ வந்து தனக்கு இருக்க உணர்ச்சி வந்து காதல் தான் அப்படின்னு அவங்களுக்கே புரியாமல் இருக்க, நம்ம மாதங்கி உடனே வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு மிரட்சியாக பார்க்குறாங்க. சதிதேவி மாதங்கி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்னம்மா இளவரசி, நீ ஏன் காலில் விழுகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சதிதேவியோ எனக்கு நடனம்னு சொல்லி கொடுத்த குருவே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதங்கி வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்நேரம் கல்யாணம் ஆகியிருந்தா உன் வயசில் எனக்கு ஒரு பொண்ணு இருப்பா, நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நம்ம மாதங்கிக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை போல் பிரம்மச்சாரியாகவே இருக்கிறாங்க. நம்ம சதிதேவி வந்து வாங்க நான் அம்மாட்ட வந்து உங்கள்ட்ட அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிமிஷம் இல்லை, நான் காதல் குறித்து உன்ட்ட சொன்னது சரிதானே அப்படின்ட்டு வந்து மாதங்கி சதிகிட்ட கேட்குறாங்க. நம்ம சதியோ வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுட்ருக்குறாங்க. ஒரு மாதிரி வந்து ஃபேஸ் மாறுது. இதை பார்த்தா மாதங்கியோ புரிஞ்சுக்கிட்டு, நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் கைலாயமலைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க 3 ரிஷிகளும். அந்த சமயத்தில் அந்த டிஸ்டர்பன்ஸ் 2 சிவகணங்கள் 2 பேரும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நந்திக்கு வந்து வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இங்கே ஒரு பொண்ணை கொண்டு வந்து வைக்கணும், சிவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் இவங்க அந்த பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சிவகணங்கள். அங்கே நந்தி இருக்கிறாரு. வந்திருக்கிற ரிஷிகளை பார்த்துட்டு, என்ன 3 ரிஷிகளும் வந்திருக்கிறீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காசிப ரிஷியும், ஆமாம் முக்கியமான விஷயந்தான், மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு சிவனுக்கு அழைப்பு கொடுக்க வந்திருக்கிறோம், மகாராஜா தட்சனே வந்து அந்த அழைப்பு கொடுக்க சொன்னார், அதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது நந்திக்கு வந்து ஒரே அதிர்ச்சி. தட்சன் பகையை மறந்து சிவனுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ததீசி முனிவரோ, சிவனை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு இல்லாததா, வாங்க போய் சிவனை காமிக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நந்தி வந்து 3 ரிஷிகளை சிவன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் அரண்மனையில் வசந்தகால விழாவுக்கு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ரேவதியோ அங்கே தனிமையில் உட்காந்து சோகத்தோட மொத்த உருவமாக அங்கே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த பிரசதியோ பக்கத்தில் வந்து ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறாங்க. ரேவதி அதுக்கு சொல்கிறாங்க, இந்த வசந்தகால விழாவிலையும் ரோகிணிதா சந்திரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறா, நான் வழக்கம் போல் தனிமையில் தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மாதங்கி வந்து அங்கே வந்துடுறாங்க. மாதங்கி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, புருஷனை வந்து கையில் வச்சுக்கிறதே ஒரு கலை, அதுக்கு கொஞ்சம் பொய் பேசணும், சதி பண்ணணும், புன்னகை வேணும், மேக்கப் பண்ணணும், இதெல்லாம் கலந்து தான் வந்து புருஷனை கையில் போட்டுக்க முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரசுதியும், நீ வந்தோடனே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா, உன்னை வரவேற்கிறதுக்கான வாய்ப்பை வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி மாதங்கியை வந்து வரவேற்கிறாங்க பிரசுதி. மாதங்கி வந்து அப்போ கேட்குறாங்க, வசந்தகால விழாவுக்கு எந்த மாதிரி எல்லாம் படம் வரைய போகிறீங்க, எந்த மாதிரி வண்ணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதுக்கு நம்ம பிரசதி வந்து நம்மள்கிட்ட வந்து நிறையா வண்ணங்கள் இருக்குது, கலரான நிறையா வண்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாதங்கி வந்து அது கேட்குறாங்க, காதல் வண்ணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரசதி வந்து என்ன காதல் வண்ணமா, ஏதாவது பச்சை கலரு மஞ்சள் கலர் அப்படின்னா தேடி பிடிச்சி வாங்கிடலாம், காதல் வண்ணம் அப்படின்னா அது என்ன வகையான வண்ணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாதங்கி வந்து இது வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்குது, நாங்கள் போய் என்னென்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சதி, காதல் வண்ணம் வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லி சதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. சதிதேவி தன்னோட அறையில் சிவன் இருக்கிற அந்த கைலாய மலையை நோக்கியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது சிவன் தனக்கு சதி பண்ணுறாரு அப்படின்னு தன்னுடைய சகோதரிகள் சொன்னதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே மாதங்கி வந்துடுறாங்க. மாதங்கி சொல்கிறாங்க சதிகிட்ட, என்னை வரவேற்கிறதுக்காக நந்தவனத்துக்கு நீ வந்திருந்தப்ப நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது அப்படி இல்லை, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ வந்து யாரையோ காதலிக்கிற அப்படின்ட்டு. நம்ம சதிதேவி வந்து இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. ஒருத்தவங்க காதல் பண்ணுறாங்களா இல்லையா, ஒருத்தவங்க காதலிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத அவங்க இதயமே காட்டி கொடுத்துரும், அவங்களுடைய இதயம் வந்து வழக்கத்துக்கு மாறாக துடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சதிதேவி இதை மறுத்துட்டு, எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, ஆனால் அது காதல் தானா அப்படின்னு எனக்கு தெரியல, என்கிட்ட வந்து நிறையா கேள்விகளும் வினாக்களும் நிறையா இருக்குது, அதற்கான பதில் தெரியாமல் தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மாதங்கி வந்து, நீ வந்து காதலை ஏற்கிறதுக்கு மறுக்கிற, ஒரு நாள் காதல் வந்து உன்னை கவிக்கும், உனக்கான கேள்விகளுக்கான பதில்கள் வந்து உன்கிட்ட இருந்தே தீர்க்கப்படும். இப்போ வந்து உன்னுடைய மனசுக்கும் காதலுக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்குது, உன்னுடைய மனசு வந்து இதில் தோற்று போகும், கண்டிப்பாக காதல் ஜெயிக்கும். டக்குன்னு சதியோட கண்ணை மூடுறாங்க. டக்குன்னு சதியோட கண்ணை மூடிட்டு கேட்குறாங்க மாதங்கி, இப்போ நான் கண்ணை மூடினதும் உன்னோட நினப்பில் முதல்ல வர்றது யார், அவர் தான் உன்னுடைய காதலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சதிதேவிக்கோ மாதங்கி கண்ணை மூடினதும் முதல்ல நினப்பில் வர்றது யார், நம்ம சிவன் தான். சதிதேவியோட நினப்பு ஃபுல்லாமே வந்து சிவன் மேலே தான் இருக்குது. நம்மளுக்கு தெரியுது சதியோட காதலன் வந்து சிவன் தான் அப்படின்ட்டு, ஆனால் மாதங்கிட்ட வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்துடுறாங்க. சதி சொன்னாதான் தெரியும் சிவன் தான் தன்னோட காதலன் அப்படின்ட்டு. இருந்தாலும் மாதங்கிட்ட கண்களை மூடுனதும் யாரும் எனக்கு தெரியல, நான் யாரையும் காதலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. மாதங்கி வந்து சதி சொன்னதை நம்பலை. இந்த பக்கம் கைலாய மலையில் நம்ம நந்தி வந்து 3 ரிஷிகளையும் சிவனை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சிவனை பார்த்ததும் நம்ம ததீசி முனிவர் சிவனை பார்த்ததே பாக்கியம் அப்படின்ட்டு தான் கையில் கொண்டு வந்திருந்த தங்கு மலர்களை சிவனோட பாதத்தில் வச்சு காலில் விழுந்து கண்ணீரால் அபிஷேகம் பண்ணுறாரு. தண்ணீரில் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க, நம்ம ததீசி வந்து கண்ணீரில் அபிஷேகம் பண்ணுறாரு. எந்திரிச்சதும் சிவன் வந்து கேட்குறாரு, ஏன் அழுகிறீங்க அப்படின்ட்டு. நம்ம ததீசி வந்து சொல்கிறாரு, சிவனை பார்த்ததே பாக்கியம், அதனால வந்து ஆனந்த கண்ணீர் தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. ரிஷிகள் 3 பேர் ஒன்றா வந்திருக்கிறீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்ட்டு நம்ம சிவன் வந்து கேட்குறாரு. அதுக்கு நம்ம ததீசி முனிவரோ, தட்சன் வந்து மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு, அதே போல் அசுரர்களோட குலகுருவான சுக்கராச்சாரியாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அசுரர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான போர், அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான போரை நிறுத்தி அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறத அந்த மகாசபை கூட்டத்தை நடத்துகிறதாகவும் அதுக்கு நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு ததீசி முனிவர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் நம்ம சிவன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த முனிவர்களுக்கே தெரியாத பல விஷயங்களையும் வந்து சொல்கிறாரு. பல காலங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மகாசபை கூட்டத்தை வந்து நடத்துனீங்க, அதில் வந்து என்ன முடிவு பண்ணீங்க, இந்த 3 உலகங்களும் எப்படி இயங்கணும், எந்த சட்டங்களுக்கு உட்பட்டு வரைமுறைக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்னு பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்து சட்டங்களை இயற்றுனீங்க. அந்த சட்டங்களை வந்து ஒருதலை பட்சமாக வந்து தீர்ப்பு கொடுத்தீங்க. இதனால் வந்து தேவாசுர போர் வந்து ஆரம்பித்தது. இந்த போருக்கு முக்கியமான காரணம் என்ன, அந்த மகாசபை கூட்டத்தில் வந்து ஒருதலை பட்சமாக அநீதியாக தீர்ப்பு கொடுத்தது தான் காரணம். இந்த அநீதியான தீர்ப்புக்கு எதிராக வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு மகாசபை கூட்டத்தை வந்து நடத்துகிறீங்க. என்ன இது, இந்த மாதிரி தீர்வுகளும் எனக்கு வந்து செட் ஆகாது, அதனால் நான் இந்த மகாசபை கூட்டத்தில் வந்து பங்கெடுத்துக்க மாட்டேன், பங்கெடுத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சிவன் சொல்லிடுறாரு. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி எடுத்தது யுத்தம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவீங்க. பொதுவாக போர்னு ஆரம்பித்தாலே முதல்ல பாதிக்கப்பட போகிறது இயற்கை தான். இதனால் விலங்குகள் பாதிக்கப்படும், பறவைகள் பாதிக்கப்படும், ஏன் தாவர இனங்கள் ஃபுல்லாமே பாதிக்கப்படும். இதுக்கு முக்கியமான காரணமே உங்கள் மகாசபை கூட்டம் தான். பாரபட்சம் பார்க்குறது தான் இதுக்கு முக்கியமான காரணம். பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் எல்லாமே சொர்க்கமாயிராதா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மகாசபை கூட்டம் வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம சிவன். இதை கேட்ட காசிப ரிஷியோ, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான், அதனால தான் உங்களை கூப்பிட்றோம், நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து அநீதி நடக்காது, வருங்காலத்தில் நடக்க போகிற தப்பை வந்து நீங்கள் இப்போவே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவனை வந்து மறுபடியும் மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு
கூப்பிடுறாரு. இதை கேட்ட நம்ம சிவனும் அந்த மகாசபை கூட்டத்தில் வந்து நீங்கள் என்ன காண போகிறீங்க அப்படின்னு கேட்க, போரின்மை அமைதி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த அமைதியை காண்றதுக்கு நீங்கள் மகாசபை கூட்டத்தை கூட்டி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தன்னலமில்லாத பார்வை, ஆங்காரம் இல்லாத பார்வை, எதிலும் பற்றில்லாத பார்வை, அது இருந்தாலே போதும், அமைதி எல்லா இடத்துலையும் நிலவும் அப்படின்னு சொல்லி சிவன் வந்து மகாசபை கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. இதை கேட்ட ததீசி முனிவரோ மறுபடியும் சிவன்கிட்ட, நீங்கள் இந்த காரணத்துக்காக நீங்கள் வரலாம், நீங்கள் ஒருவேளை மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா மகத்துவமான பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு என்னுடைய உள்ளுணர்வு வந்து சொல்லுது. இதை ஒரு சாதாரணமான அழைப்பாக நினைக்காம உங்கள் பக்த கோடிகள் வேண்டுதலுக்கு நீங்கள் காட்சி தர மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மகாசபை கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கங்க. பக்தர்கள் வேண்டுனா வந்து நீங்கள் காட்சி அளிப்பீங்க இல்லையா, அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் அங்கே வாங்க, எனக்காக அந்த மகாசபை கூட்டத்தில் வந்து கலந்துக்கங்க அப்படின்ட்டு சிவன்ட்டு எடுத்து சொல்கிறாரு ததீசி முனிவர். இதை கேட்ட நம்ம சிவனும் அமைதியாக இருக்கிறாரு. அவங்களுடைய அழைப்பாக இல்லாமல் என்னுடைய அழைப்பாக ஏற்றுக்கிட்டு வாங்க. ஒரு பக்தனுடைய அழைப்பை எப்படி வந்து சிவனால் நிராகரிக்க முடியும்? இருந்தாலும் நம்ம சிவன் வந்து அமைதியாகவே இருக்கிறாரு, மௌனம் காக்குறாரு. என்னை நம்பி வாங்க, சிவன் வந்து நான் சொன்னால் கேட்பாரு, மகாசபை கூட்டத்தில் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லி தான் நான் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய வாக்கை வந்து பொய்யாக்காதீங்க, நான் வாக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய வாக்கு வந்து பொய்யாக்காதீங்க, நான் கொடுத்த வாக்குக்காவது நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு வந்து சிவன்கிட்ட வேண்டுறாரு. சிவனும் அப்படியும் வந்து எதுவும் சொல்லாமல் மறுபடியும் அமைதி ஆகிறாரு. அப்புறம் ரொம்ப நேரம் அமைதிக்கு அப்புறம், நான் மகாசபை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறேன், உன்னுடைய வாக்கு வந்து பொய்யாகாது, கண்டிப்பாக நான் மகாசபை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு சிவன். இதை கேட்ட ரிஷிகள் 3 பேரும், நீங்கள் கலந்துக்கிற மகாசபை கூட்டத்தில் வந்து நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பாகியம் எங்களுக்கு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு சிவனை வந்து கும்பிட்றாங்க. ஆனால் நம்ம சிவனும் வந்து அவங்கள்ட்ட, நான் மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கண்டிஷனை போடுறாரு. என்ன கண்டிஷனை போட்டார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ்.